வணக்கம். நாலடியார்ல நம்ம நல்லினம் செய்தல் அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கடைசியா 5வது பாடல் பாதியில நிறுத்தினோம். அதுல இருந்து மீதி பாடலை இன்னைக்கு பார்த்துடலாம். அதோட இந்த அதிகாரம் நமக்கு முடிஞ்சிடும். 175வது பாடல். ஊர் அங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் ஓரும் குலமாட்சி இல்லாரும் குன்று போல் நிற்பர் நலமாட்சி நல்லாரை சார்ந்து. இது நம்ம இந்த அதிகாரம் நல்லினம் சேர்தல், நல்ல இயல்புடையவர்களை, பண்புடையாளர்களை, செயற்கரிய செய்பவர்களோடு சேர்ந்து இருந்தால் கூட இருப்பவர்களும் எப்படி பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுமோ அது போல அவர்களோடு சேர்ந்து இவர்களும் பெருமை பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்ற விளக்குற அதிகாரம் தான் இது. அதனால ஊர் அங்கண நீர், அங்கணம் அப்படிங்கிறது வீடுகள்ல சமையல் அறைகள்ல சின்ன குழி மாதிரி பண்ணியிருக்கிறது. பழைய காலத்து வீடுகள்ல இன்னும் இருக்கு, கிராமப்புற வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கலாம். அந்த சமையற்கட்டுக்குள்ளேயே தான் பாத்திரம் தேய்க்கிறது, அப்புறம் குளிக்கிறது எல்லாமும் அங்கேதான் பண்ணுவாங்க. கை கழுவுறது எல்லாமே சம தளத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பள்ளமா இருக்கும் அந்த இடம். அதுல இருந்து ஒரு ஜலதார போய் தோட்டத்துல போய் அது சேரும். அப்போ அங்க கழுவுற தண்ணி எல்லாம் அப்படியே தோட்டத்துல செடி வச்சிருந்தாங்கன்னா, மரம் நட்டுருந்தாங்கன்னா அப்படியே அதுக்கு போயிடும். சோ அதுக்கு அங்கணம். நிறைய அங்கணத்துள் உட்க அமிழ்தற்றால் அப்படின்லாமும் குறள் இருக்கு. அதாவது அமிழ்தத்தை கொண்டு போய் அங்கணத்துக்குள்ள கொட்டுற மாதிரி அது வேஸ்டா தானே போகும் அப்படிங்கிற மாதிரியான குறள் எல்லாமும் இருக்கு. இங்க அந்த ஊர் அங்கண நீர், ஊர்ல இருக்கக்கூடிய அங்கணத்துல இருக்கிற நீர் அது யாரும் தீர்த்தம்லாம் எடுத்து குடிக்கிறது இல்லை. அது பாத்திரம் கழுவுற தண்ணி, கை கழுவுற குடிக்கிற தண்ணி தான் அங்க சேரும். அந்த பள்ளமா இருக்கும், அடப்பு இருந்தா அந்த தண்ணி நின்றுடும், இல்லைன்னா ஜலதார வழியா ஓடிடும். அப்போ அந்த தண்ணீர் கூட சரியான இடத்துல போய் சேர்ந்து ஒரு குளத்துல அல்லது கோவிலுக்காக பயன்படுத்துற ஒரு இடத்துல போய் சேர்ந்து அது ஒரு கோவிலுடைய பிரசாதமாக தரப்பட்டால் அது எப்படி தீர்த்தம் என்று மதிக்கப்படுகிறதோ அது போல, அதாவது சேர்ற இடத்துல சேர்ந்தா எல்லாத்துக்கும் மதிப்பு, அவ்வளவுதான். அந்த மாதிரி குலமாட்சி இல்லாரும், தாங்கள் பிறந்த குலத்தில் மாட்சிமை இல்லாத ஒரு குலத்துல பிறந்தவர்கள், இந்த நம்பிக்கையெல்லாம் நாலடியார் காலத்துல இருந்திருக்கிறது. நல்ல குலத்துல பிறந்தவர்கள், நல்ல குலம், உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், அதெல்லாம். அதனால இந்த பாடத்துல இருக்கிறத நம்ம அப்படியே தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். குலமாட்சி இல்லாரும் குன்று போல் நிற்பர், அவர்கள் உயர்ந்த குன்றை போல நிற்பார்கள். நலமாட்சி நல்லாரை சார்ந்து, நலமாட்சியுடைய பெருமை மிகுந்த நல்லவர்களோடு, பண்புடையாளர்களோடு நல்லினத்தை அவர்கள் சேர்ந்தால் அவர்களும் உயர்வு பெற்றவர்களாக திகழ்வார்கள். எப்படி அங்கணத்துள் பயன்படுத்தகாத அளவுக்கு இருக்கக்கூடிய நீரானது சேரும் இடத்தை சேர்ந்தால் அது தீர்த்தமாக மாறுகிறதோ, தீர்த்தம் அப்படின்னாலே அது புனிதத்தன்மையுடையதாக கருதப்படும். ஏன்னா கோவில்கள்ல கையில கொடுக்கிற அந்த பிரசாதத்துக்கு தான் தீர்த்தம் அப்படின்னு பேரு. அதனால அது எப்படி மாட்சிமைப்படுகிறதோ, சேரும் இடம் சேரும் பொழுது அது மாட்சிமைப்படுகிறதோ அது போல குலமாட்சி இல்லாதவர்கள் கூட உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களோடு, குலமாட்சியுடையவர்களோடு சேர்ந்தால் குன்றை போல உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான். அதுதான் இந்த பாடல்களுடைய பொருள். நன்னீர் பார்க்கு, இதுக்கு இதே மாதிரி ஒரு உதாரண பாடலை இவர் விளக்க உரை ஆசிரியர் கொடுத்திருக்காரு. அது உபதேச ரத்ன மாலை அப்படின்னு ஒரு நூல். இந்த நூலின் பேர்ல நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. உபதேச ரத்ன மாலை. அப்போ உபதேசங்களா, ரத்ன மாலைனா மாலையாக கோர்ப்பது, உபதேசங்களே ரத்னமாக கோர்த்த ஒரு மாலையாக இருக்கலாம். நல்ல மனமுள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையார் தங்களுடன் கூடியிருப்பார்க்கும் குணமதுவே ஆம் சோர்வு கண்டு. அதேதான் நம்ம இந்த படிச்ச பாடலுடைய அதே பொருளைதான் இந்த பாட்டும் கொடுக்குது. நல்ல மனமுள்ளவர்களோடு சேர்ந்த பொருளுக்கு நல்ல மனம் உண்டாவதை போல நல்ல குணமுடையவர்களோடு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாட்சிமையானது தானே படியும் அப்படிங்கிறத இந்த குறள் சொல்கிறது. சரி, அடுத்த பாட்டுக்கு போலாம். 176. ஒன்கதிர் வான்மதியம் சேர்தலால் ஓங்கிய அங்கண் விசும்பின் முயலும் தொழப்படும் குன்றிய சீர்மையராயினும் சீர்பெறுவர் குன்றன்னார் கேண்மை கொடும். முன்னாடி பாட்டுல பார்த்த அதே பொருள் தான் இந்த பாட்டிலையும். முன்னாடி பாட்டுல குலமாட்சி இல்லாதவர்களும் குலமாட்சியுடையவர்களோடு சேர்ந்தார்கள் என்றால் குன்று போல உயர்ந்து நிற்பார்கள் அப்படின்னு சொன்னது. இங்க குன்றிய சீர்மை, சீர்மைனா பெருமை, குன்றிய சீர்மை உடையவர்கள் சீர் பெறுவார்கள். சீர் என்றால் பெருமை, பெருமை பெறுவார்கள். யார் என்றால் குன்றன்னார் கேண்மை கொடும். கேண்மைனா நட்பு. குன்றன்னார், குன்றை போல உயர்ந்தவர்களுடைய, அதாவது குணத்தால், குணத்தினாலும் நல் இயல்பினாலும் உயர்ந்தவர்களுடைய
நட்பை பெற்றார்கள் என்றால் அவர்கள் மதிக்கப்படுவார்கள், குன்று போல மதிக்கப்படுவார்கள். எப்படி என்றால், வானத்தில் இருக்கக்கூடிய மதியத்தை சந்திரனை வணங்குகிற வழக்கம் உண்டு, நிலவை வணங்குகிற வழக்கம் இருக்கிறது. அப்போ பிறை தொழும், அதுவும் நம்ம பார்த்திருக்கோம், குந்தவையில் கூட படிச்சிருக்கோம். தொழுதுகான் பிறையில் தோன்றியாம் உமக்கு அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கோம். அதாவது இந்த பிறை தொழுது நின்றால்தான் கண்ணுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை வணங்கத்தக்கதாக இருக்கிறது. அந்த நிழல்ல அந்த நிலாவுல ஒரு சின்ன நிழல் மாதிரி ஒரு களங்கம் இருக்கும். களங்கம்னு சொல்ல முடியாது, அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அது சயின்ஸ் நம்ம அப்படி படிக்கிறோம். ஆனா கீழே இருந்து பாக்குறவங்க அது ஒரு முயல் மாதிரி ஒரு வடிவம் இருப்பதை இங்க இருந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பெரிய அழகான வெள்ளை நிலாவுல ஒரு முயல் போல ஒரு களங்கம் இருக்கிறது. ஆனால் கீழே இருந்து அதை வணங்குறவங்க அந்த முயல் போல ஒரு களங்கம் இருக்கேன்னு சொல்லி வணங்காம விடுறது இல்லை, அதையும் சேர்த்துதான் வணங்குறாங்க. அப்போ அது போல குணத்தில் குன்றியவர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணமுடையவர்களுடைய நட்பாக சேர்ந்தால் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து மதிக்கப்படுவார்கள். எப்படி ஒரு முயல் போன்ற களங்கம் இருக்கக்கூடிய நிலவை அதோடு சேர்த்து மக்கள் வணங்குகிறார்களோ அது போல அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. ஒன் கதிர் வான்மதியம் சேர்த்தலால், ஒன் கதிர்னா ஒளி பொருந்திய கதிர்களை வீசக்கூடிய அழகிய வான்மதியம் சேர்தலால், வானத்தில் இருக்கக்கூடிய நிலவினை சேர்தலால் ஓங்கிய அங்கன் விசும்பின் முயலும் தொழப்படும். வானத்திலிருந்து விளங்கக்கூடிய அந்த மதியத்துல இருக்கக்கூடிய அந்த மதியில சந்திரனில் இருக்கக்கூடிய முயலையும் சேர்த்துதான் மக்கள் தொழுகிறார்கள். குன்றிய சீர்மையராயினும், சீர்மைனா பெருமை, குன்றிய பெருமையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெருமை பெறுவார்கள், சீர் பெறுவர். எப்பொழுது என்றால் குன்றன்னார் கேண்மை குறி, குன்றை போல உயர்ந்த தன்மை உடையவர்களுடைய நட்பை அவர்கள் பெறுவார்கள் என்றால் அவர்களும் குன்றை போல மதிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள். அதனால நல் இனத்தை சேர்தல் அப்படிங்கிறது ஒரு வகையில நல்லது, தனக்கே நல்லது அப்படிங்கிறது மட்டுமில்லாமல் ஊராரால் மதிக்கப்படக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உண்டாகும். அதனால நல்லினத்தோடு சேர்தல் என்பது எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. குறைந்த சிறப்புடையராயிரும், அதாவது குடி, கல்வி, அறிவு, ஏழ்மை எதுல இருந்தாலும் இருக்கலாம், குறைவுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் இத்தகைய நல்லிணத்தை சார்ந்து ஒழுகுபவர்கள் என்றால் அவர்கள் பெருமை உடையவர்களாக திகழ்வார்கள், அல்லது ஊராரால் அவர்களும் மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதா இந்த பாடலும் சொல்லுது. மிக்காரை சேர்ந்தால் மிகமான முன்னினிதே, இது இனியவை 40 வருவது. இனியவை 40 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. அதுல 40 என்னென்னலாம் இனியவை, எதெல்லாம் இன்னா 40, இனியவை 40 2 இருக்கு. 17 கீழ்கணக்கு நூல்களே 2 இருக்கு இல்லையா. இன்னாததெல்லாம் எது அப்படின்னு சொல்லும் இன்னா 40, இனியவை 40 எதெல்லாம் இனியவை அப்படின்னு சொல்றோம். நீங்க மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே, நான் தம்மை விட மிக்க குணமுடையவர்களை சார்ந்திருத்தல் என்பது இனிமையுடையது அப்படிங்கிறத இது ஒரு உதாரண பாடலா அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, இதுதான் இந்த பாடலுடைய பொருள். கிட்டத்தட்ட எல்லா பாடல்களும் ஒரே மாதிரியான ஒரு பொருளை தான் தரக்கூடியதா இருக்கு. ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு உவமைகளை இந்த பாடல்கள் கொடுக்குது. அது பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வியல்ல பார்க்கக்கூடிய உவமைகளை தான் இந்த நாலடியார் பாடல்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த 177 பாடல், 170 பாட்டு பார்க்க போறோம். எல்லா பாடல்களுமே ரொம்ப இயல்பா நம்ம பயன்படுத்த, கரும்பு இல்ல பாம்பு இல்ல வயல்வெளி, நீர், அப்படியான ஒரு அன்றாட வாழ்வியல் இருக்கக்கூடிய ஓமைகளை தான் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப ஆச்சரியகரமான ஒண்ணுதான். ரொம்ப இல்லாத ஒன்றெல்லாம் அவங்க அதாவது பின்னாடி காப்பியங்கள் எல்லாம் பெரிய இல்பொருள் ஓமையன் எல்லாம் சொல்ற மாதிரியான எந்த ஓமைகளையும் இது பயன்படுத்தல. நம்ம நோட்டீஸ் பண்ணிதான் நமக்கு தெரியும். ரொம்ப இயல்பான வாழ்க்கையில நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியவற்றை பயன்படுத்துவது போலதான் இது இதுல இந்த ஓமைகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ரொம்ப அருமையான புக் ஒண்ணு இருக்கு, புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்னு. புத்தரும் தம்மமும் ஒரு புக்கு, அம்பேத்கருடைய புக். அது அவர்தான் தொகுத்து ஒரு எப்படி ஒரு பைபிள் இருக்கிறதோ அது போல பௌத்தத்துக்கு மாறக்கூடிய மக்களுக்கு ஒரு புக் இருக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்காரு. அது தமிழ்ல அம்பேத்கர் தாசன், பெரியார் தாசன் மொழிபெயர்த்திருக்கார் தமிழ்ல. அதுல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா புத்தர் நிறைய ஓமைகளை பயன்படுத்துவார். நிறைய ஓமைகள் இருக்கும் அதுல. ஆனா எல்லா ஓமைகளுமே வயல்வெளி, குடிசை, கூரைகள், ஒழுகாத கூரை போல மனம், அப்படிதான் இருக்கும். இல்லாத எந்த ஒரு ஓமையும் புத்தருடைய வாயிலிருந்து வந்திருக்காது. புத்தருடைய போதனைகள் என்று பின்னாடி தொகுக்கப்பட்டவைதான். உண்மையாவே அவர் நேரடி சொன்னாரான்னு தெரியாது. ஆனா பின்னாடி அதை தொகுத்தவங்க எல்லாம் அதை அப்படிதான் தொகுத்திருப்பாங்க.
அதுல உதாரணங்கள் எல்லாம் நிறைய அந்த மாதிரி நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லா உவமைகளுமே ஒழுகாத குறை வீடு, அதாவது சகதி இல்லாத நிலம், அந்த மாதிரியான உவமைகள் தான் வரும். அதாவது அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து அந்த ஒப்புமையை எடுத்துக்கிறது. அது ரொம்ப அழகா இருக்கும் படிக்கிறதுக்கு, நம்ம வாழ்வியலோட சேர்ந்த மாதிரி. இப்ப இதே போல நாலடியார்லயும் அதே மாதிரிதான் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இருக்க இந்த பாட்டுலயும் பார்க்கலாம். 177 அதேதான். ஒரு ஒரு டம்ளர் பால் இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா பால் தண்ணியா மாறாது. பாலினுடைய நிறத்தை தான் அந்த நீர் எடுத்துக்கும். நீருடைய நிறத்தை பால் எடுத்துக்காது. ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தியா ஊத்திட்டா கூட, ரொம்ப பாலுக்குள்ள நிறைய தண்ணி ஊத்திட்டா கூட அந்த பாலினுடைய நிறம் அதுல இல்லாம போகவே போகாது. நீங்க அதை முழுசா நீரா மாத்த முடியாது. அதுதான் பாலுடைய இயல்பு. நீங்க 1 லிட்டர் பால்ல நீங்க 10 லிட்டர் தண்ணியை ஊத்தினா கூட அது அந்த வெண்மை நிறத்தோட தான் இருக்கும். அதனுடைய நிறம் மாறவே மாறாது. இது நம்ம பார்த்திருக்கக்கூடியதுதான், வீடுகளையும் நம்ம பார்த்திருக்கக்கூடியதுதான். அந்த உதாரணத்துக்கு தான் இந்த பாடல் பயன்படுத்துது அழகா. பாலோடு அழாய நீர் பாலாகும் அல்லது நீராய் நிறம் தெரிந்து தோன்றாதாம். ரொம்ப சிம்பிளான ஓமைதான். ஆனா அது எவ்வளவு அழகா அந்த இடத்துல பொருந்தி உட்காருது இல்லையா? பாலோடு அழாய நீர், அளாவுதல்னா போட்டு நிறைய தண்ணி ஊற்றி கலக்கிறது. அளாவுதல் அப்படின்னா வெந்நீர் தான் அளாவுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நிறைய தண்ணி ஊத்தி அளாவி குளிக்கிற பதத்துல ஊத்திக்கிறது அழாய நீர். இப்ப பாலோடு அழாய நீர், பாலோடு எவ்வளவு தண்ணியை நீங்க கலந்தாலும் அது பாலுடைய நிறத்துலதான் இருக்கும். அந்த தண்ணி தண்ணியோட நிறமா மாறவே மாறாது. ரொம்ப அழகா இருக்கு இந்த அழாய நீர் பாலாகும் அல்லது நீராய் நிறம் தெரிந்து தோன்றாதாய். நீரை போல அது வெண்மை, நீருக்கு ஒரு நிறமில்லாத தண்ணி இருக்கும் இல்லையா? அது போல ஒரு நாளும் அது மாறவே மாறாது. அது ஒரு ஸ்பூன் பாலா இருந்தாலுமே அந்த மொத்த தண்ணியும் பாலுடைய நிறத்துலதான் இருக்கும். தேரில் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம் நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து. நீங்கள் பெரிய பெருமைகளை உடைய பெரியாரோடு சேர்ந்து பழக ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், அல்லது அவர்களோடு சேர்ந்து இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய சிறுமைகள் எல்லாம் அங்கு மறைந்து போகும். உங்களுடைய சிறுமை எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அவர்கள் அந்த பெரியவர்கள் யாரோ அந்த பெரியவர்களுடைய தன்மை தான் உங்க மேல ஏற்றி கொள்ளப்படுமே அல்லாது உங்களுடைய சிறுமைகள் எல்லாம் அங்க மறைந்து போய் பெரியார்களுடைய பெருமை தான் நிற்கும். அதனால எப்படின்னா, பாலோடு கொஞ்சமா பால்ல நிறைய தண்ணி கலந்தாலும் இங்க நிறைய தண்ணி என்பது சிறியவர்கள், கொஞ்சம் பாலுங்கிறது பெரியவர்கள். அப்போ அந்த பாலினுடைய நிறம் தான் இருக்கும். அது போலதான் இதுவும். அது போல நல்லினம் சேர்தல் எப்படி அப்படி என்பது நம்முடைய நிறத்தையே மாற்றி காட்டக்கூடிய, பிறரால் மதிக்கப்படக்கூடிய தன்மையுடையதாக மாறக்கூடிய ஒரு இயல்பை கொடுக்கக்கூடியது. அதனால நல்லினம் சேருங்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகா இருக்கு. பாலோடு கலந்த நீர்தான் அதே தன்மையை பெறுவதைப் போல நல்லினம் சேர்ந்தவர்கள் நல்லவர்களாக கருதப்படுவார்கள், உணரப்படுவார்கள், இந்த சமுதாயத்தால் மதிக்கப்படுவார்கள். அதனால நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். அந்த உங்களுடைய அப்போ சிறுமை குணங்கள் எல்லாம் மறைந்து போய் இருக்கலாம், உள்ளுக்குள்ள சிறுமை குணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பெருந்தன்மை உடையவர்களோடு சேர்ந்து இருப்பதனால அந்த பெருந்தன்மை உடையவர்களாகவே நீங்களும் மதிக்கப்படுவீர்கள். அதனால நல்லினம் சேர்தல் என்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. பாலோடு அழாய நீர் பாலாகும் அல்லது நீராய் நிறம் தெரிந்து தோன்றாதாம். தேரில் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம் நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து. பெரியாருடைய பெருமையை சார்ந்து நிற்கும் பொழுது சிறியவர்களுடைய சிறுமைகள் தோன்றுவதில்லை. எனவே பெரியவர் நல்லினம் சேர்தல் என்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது. நல்ல பாட்டு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட அதேதான். நம்ம இயல்பா பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்தை தான் சொல்லி ஏன் நல்லினம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு மரத்தை ஒட்டி ஒரு புல்லு வளர்ந்திருக்கிறது, அல்லது நெல் வளர்ந்திருக்கிறது, ஏதோ ஒரு செடி வளர்ந்திருக்கு. ஒரு உழவன் உழுகிறான். அப்ப உழும் போது என்ன ஆகும்னா, அந்த மரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புல்லுல இந்த கலப்பை பட்டு அதை நம்பி எடுக்க முடியாது. அது அந்த மரத்தை சார்ந்து இருக்கும். இந்த ஒரு ஓரமா அந்த மரத்தோட ஒட்டி இருக்கிறது அந்த கருவியால பாதிக்கப்படாம இருக்கும். நிறைய உதாரணம் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மரத்தை ஒட்டி இருக்கும் பொழுது அது இப்போ ஒரு வேகமா வெள்ளம் வருது, ஒரு மரத்தை ஒட்டி நாணல் இருக்கு அப்படின்னா அந்த நாணலுக்கு எந்த எதுவுமே ஆகாது. அது அப்படியே பாதுகாப்பா இருக்கும். அந்த மரத்தை ஒட்டி அப்படியே அது பாதுகாப்பா இருக்கும். அதை அப்படி ஸ்கிராச் பண்ணி எடுக்க முடியாது. அது போல பெரியவர்களோடு சேர்ந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் துன்பம் வரும் பொழுது அதனால் பாதிப்படையாமல் உங்களால் தப்பித்து விட முடியும், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது.
இது வந்து மன்னர்களுக்கும் சொல்லலாம், சாதாரண மாணவர்களுக்கும் சொல்லலாம். இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பேரரசனோடு ஒருவன் நட்பு கொண்டிருக்கிறான், அவனோடு அவனோடு உறவு கொண்டிருக்கிறான் அப்படின்னா வேற ஒரு படை வந்து இவனை தாக்குவதற்கு பயப்படும். காரணம் ஒருவேளை இவன் துணைக்கு வந்துருவான் இல்லையா, இவன் அவனுக்கு துணைக்கு வந்து இவங்களை அழிச்சிருவான் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த மரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பயிர் எப்படி காப்பாற்றப்படுமோ அது போல நல்லினத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. கொல்லை இரும்புணத்து குற்றி அடைந்த புல் ஒல்காவே ஆகும் உழவர் உழுபடைக்கு மெல்லியரே ஆயினும் நச்சார்வு சார்ந்தால் மேற்செல்லாவாம் செற்றார் சினம். செற்றார்னு பகைவர்கள், செற்றாரை செற்றழிக்கும் இல்லையா, செற்றார்னு பகைவர். பகைவர்களுடைய சினம் உங்களை பாதிக்காது. எப்பொழுது என்றால் மெல்லியரே ஆயினும், மெல்லியர் அப்படின்னா எந்த விதமான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாதவங்க மெல்லிய இயல்புடையவர்கள் அப்படின்னா மென்மைத்தன்மை உடையவர்கள் இல்ல, எந்த விதமான உதவிகளும் இல்லாத ஒரு சாதாரண நிலைமையில இருப்பவர்கள், வறுமை அதாவது ரொம்ப சாதாரண நிலையில இருக்கிறவங்க. மெல்லியரே ஆயினும் நற்சார்பு சார்ந்தால், நல்ல ஒரு சான்றாண்மை உடையவர்களோடு அல்லது பெரியவர்களோடு, அப்படி ஒரு பெரிய பெருந்தன்மை அல்லது சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களோடு அப்படி சார்ந்து இருந்தால் மேற்செல்லாவாம் செற்றார் சினம். உங்களை பகைவர்கள் தாக்குவதற்கு கொஞ்சம் யோசிப்பார்கள். ஏனென்றால் இந்த பக்கத்துல இருந்து பெரிய ஆதரவு கிடைச்சிச்சு அப்படின்னா அது சமாளிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம எப்பவும் பாக்குற உதாரணத்தை இந்த பாடல் கொடுக்குது. கொல்லை இரும்புணத்து, கொல்லைன்னா விளைநிலம், பின்னாடி இருக்கக்கூடிய கொல்லை, பின்னாடி இருக்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லை விளைநிலமாக இருக்கக்கூடிய அந்த இரும்புணத்து, பெரிய அந்த புணத்துக்குள்ள குற்றி அடைந்த புல். குற்றினா மரக்கட்டை, மரத்தை ஒட்டி வளர்கின்ற புல்ல வந்து அப்படி உழுதுகிட்டே போகும் பொழுது அந்த மரத்தை ஒட்டி வளர்ந்துருக்கிற புல்லு, ஏன்னா அது அந்த உழுபடை அதுல போய் இடிக்காது. அது மண்ணுக்குள்ள சாதாரணமா தனியா வளர்ந்துக்கிறது தான் அப்படி தள்ளிட்டு போகுமே ஒழிய அது போல நல்லினம் சேர்ந்தாரோடு மெல்லி இருந்தாலும் அவர்கள் மெல்லியல்பு அப்படின்னா இங்க வந்து மெல்லியல் தன்மை இல்லை, மெலிவு அப்படின்னா வறுமை அல்லது பெரிய அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாது எது வேணாலும் இருக்கலாம். ஆயினும் நற்சார்பு சார்ந்தால், நல்ல இயல்புடையவர்களை இப்படி சான்றாண்மை மிக்கவர்களோடு சார்ந்திருந்தால் மேற்செல்லாவாம் செற்றார் சினம், பகைவர்களுடைய சினம் அவர்கள் மேல் சென்று பாய்ந்து அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்காது. முன்னாடி பாடல்கள்ல வந்து இது போல நல்லினம் சேர்ந்ததால கிடைக்கக்கூடிய பெருமைகளை சொன்னாரு, இது என்ன பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லியது. சோ அதனால இது ஒரு முக்கியமானது. மலையிடத்துள்ள பெரிய வயல்கள் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு இல்லையா? கொல்லை நிலத்து பெரிய புனம், மரக்கட்டைன்னா இவங்க போய் மீனிங் சொல்றாங்க. அதுக்கு குறள் வந்து கொல்லை இரும்புணத்து குற்றி அடைந்த புல் ஒல்காவே ஆகும் உழவர் உழுப்படைக்கு. இதை நம்ம பார்த்துட்டோம் இந்த பாட்டு இல்லையா? அடுத்த பாட்டு இதுக்கு ஒரு உதாரண பாடல், குறள் 446. தக்கார் இனத்தானாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த திலி. அதாவது தக்கார் இனத்தானாய், தக்கவர்களுடைய இனத்தோடு சேர்ந்து ஒழுகக்கூடிய ஒருவனை, செற்றார்கள் இந்த பகைவர்களால் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு குறள் உதாரண பாடல். அதே போல இன்னொரு பாட்டும் இருக்கு, ஆனா அதுக்கு பொருந்தாது, வேண்டாம். சரி, நம்ம அடுத்த பாட்டு போலாம். 179. நில நலத்தால் நந்திய நெல்லே போல் தத்தம் குல நலத்தால் ஆகுவர் சான்றோர்.
கல நலத்தை தீவழி சென்று சிதைத்தாங்கு சான்றாண்மை தீயினம் சேரக் கெடும். நில நலத்தால் நிலத்தினுடைய தன்மை என்னவா இருக்கோ அந்த அந்த தன்மைப்படிதான் நெல் விளையும். இந்த நெல்லினுடைய தன்மை என்பது நிலத்தினுடைய தன்மையை சார்ந்தது. எல்லா நெல்லும் எல்லா நிலத்திலும் விளைகிறது கிடையாது. அல்லது அந்த நிலத்தினுடைய இயல்புக்கு தகுந்தாற் போல அந்த நெல் சிறப்பாகவோ அல்லது சிறப்பின் கொஞ்சம் குன்றியதாகவோ இருக்க முடியும். அது போல அந்த நெல்லினுடைய நலம் என்பது நிலத்தினுடைய நலத்தை சார்ந்தது. அப்போ ஒருவனுடைய நலம் என்பது அவன் சார்ந்திருக்கக்கூடிய சான்றோர் நலனை சார்ந்தது. நில நலத்தால் நந்திய நெல்லே போல், நிலத்தினுடைய நலத்தை பொறுத்து அந்த நெல்லும் நலம் பெறுகிறது அல்லது வளம் பெறுகிறதோ, எப்படி வளம் பெறுகிறதோ அது போல தங்களுடைய குலத்தினுடைய நன்மையினாலதான் ஒருவருக்கு உயர்வு கிடைக்கும். இல்லாமல், ஏனென்றால் கல நலத்தை தீவழி சென்று சிதைத்தாங்கு. ஒரு கடல்ல கப்பல் ஓடுகிறது. அது நல்ல காற்று சரியா இருந்தாதான், காற்று சரியா இருந்தாதான் சரியானபடி அந்த கப்பல் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரும். இல்லை, நடுவுல தீவழினா காற்று, கடும் காற்று அலைப்புண்டு அந்த கப்பலை திசை மாற்றியது என்றால் அந்த கப்பல் வேற பக்கமா தான் போகும். அது எந்த திசையில பயணம் போகுமோ அந்த திசையில அது பயணம் போக முடியாது. வழினா காற்று, தீவழினா கடுமையான காற்று, அலைப்புண்டு. எப்படி மரக்கலம் என்பது சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சேராமல் வேறொரு பக்கமாக புறம் மாறி போய்விடுமோ, அது போல தீவினையாளர்களோடு சேர்ந்தால் அந்த சான்றாண்மை என்பது கெட்டு போய்விடும். அதனால இது என்ன, இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் யாரோடு சேர்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய நலம் என்பது தீர்மானிக்கப்படும். நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்தீர்கள் என்றால் எப்படி நல்ல நிலத்தில் விளைந்த நெல் நல்ல நெற்பயிராக வளர்கிறதோ அது போன்ற நன்மை கிடைக்கும். இல்லை, தீயவர்களோடு சேர்கிறோம் என்றால் யாரோட வேணா சேரலாம், அது உங்க விருப்பம். ஆனால் யாரோடு சேர்ந்தா என்ன பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். தீயவர்களோடு சேர்ந்தால், தீய இனத்தோடு சேர்ந்தால் கடும் வழியால் அலைப்புண்ட கப்பல் எப்படி திசை மாறி போகுமோ அது போல அவர்களுடைய வாழ்வும் திசை மாறி போனதாக மாறிவிடும். முதல் பாடலாம் நன்மையை சொல்லிச்சு, இந்த பாடல் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. நல்ல நிலத்திலே விளைந்த நெல் வித்து நல்ல பண்புடைய நெல்லை தருகிறது. அதே போல நல்ல காற்று வீசினால் இந்த கப்பல் சரியான திசைக்கு போய் சேரும். அப்ப நல்லவர்களோடு சேர்ந்து ஒழுகினீர்கள் என்றால் நீங்கள் அடையக்கூடிய பாதையை நீங்கள் சென்று அடைந்து விடலாம். வாழ்க்கையில நீங்கள் அடைய வேண்டிய மேன்மைகளை அடைந்து விடலாம். அல்லது தீயவர்களோடு சேர்கிறீர்கள் என்றால் அந்த நிலத்தை பொறுத்துதான் அந்த நெல்லுடைய குணம் இருக்கும். அப்போ காற்று அடிக்கக்கூடிய அந்த இதை பொறுத்துதான் இந்த கப்பலினுடைய பயணம் தீர்மானிக்கப்படும். அவ்வளவுதான். அது போல நீங்கள் சேரக்கூடிய இனம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால அதை பார்த்து நீங்கள் கவனத்தோடு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா இந்த பாடல் சொல்லுது. நில நலத்தால் நந்திய நெல்லே போல் தத்தம் குலநலத்தால் ஆகுவர் சான்றோர். கல நலத்தை தீவழி சென்று சிதைத்தாங்கு சான்றாண்மை தீவினம் சேரக்கெடும். தீய இனத்தோடு சேர்ந்தால் சான்றாண்மை என்பதும் கெட்டுத்தான் போகும். எவ்வளவு வேணாம் நல்லவர்களாக இருக்கலாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில். ஆனால் நீங்கள் சென்று சேரக்கூடிய இடம் என்பது ஒரு தீயவர்களுடைய கூட்டமாக இருந்தது என்றால் அதற்கு தகுந்தாற் போல்தான் உங்களுடைய குணமும் மாறிவிடும். இதுக்கு ஒரு அழகான உதாரண பாடலை இங்க அவர் கொடுக்கிறார் விளக்கோரக்காரர். நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவு. 452வது குறள். நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றாகும். நிலம் என்ன மாதிரி இருக்கிறதோ அதை வச்சுதான் அந்த தண்ணியினுடைய இயல்பு. நம்ம ஏற்கனவே குறுந்தொகையில படிச்சிருக்கோம். யாயும் யாயும் யாராகியரோ நீயும் நானும் எந்தையும் எந்தையும் எம்முறை கேளி செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்மையான செம்மண் நிலத்துல பெய்த மழை நீர் செம்மண்ணினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வதை போல இப்ப யாரோடு எதோட சேர்கிறோமோ அந்த குணம் நமக்கு படிந்து விடுகிறது. அது அதுதான் இயல்பு. தண்ணீர் எதுல போய் கலக்குதோ, சாக்கடையில கலந்தா அது சாக்கடை, தீர்த்தத்துல கலந்தா அது தீர்த்தம். அது போல நீங்கள் எதோடு சேருகிறீர்களோ அந்த இயல்புடையவர்களாக நீங்கள் கருதப்படுவீர்கள். நீங்க அப்படி ஆகுறீங்களா இல்லையாங்கிறது செகண்டரி. நல்ல மழை தண்ணி தான், விழுற வரைக்கும் நல்ல மழை தண்ணி. ஆனால் அது விழுந்த பிறகு எந்த இடத்துல போய் சேருதோ அதனுடைய தன்மை தான் மழையினுடைய தன்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது நல்ல மழை தண்ணி தானே இதுல கலந்துருக்குன்னு யாரும் பார்க்க போறதில்லை. அது என்னுடைய இயல்புதான் எடுத்துக்கொள்ளப்படும். நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவு. எந்த இனத்தோடு வருகிறீர்களோ
அதை ஒட்டிதான் உங்களுடைய அறிவு தீர்மானிக்கப்படும். சரி, 180வது பாடல். மனத்தான் மறுவிலர் ஏனும் தாம் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவர். மனத்தால் மறு இலரேனும் தாம் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவர். புனத்து வெறி கமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே எரிபுணம் தீப்பட்ட கால். ரொம்ப அழகான பாட்டு. உங்க மனசுல எதுவுமே இல்லாம இருக்கலாம், நீங்க ரொம்ப நல்லவங்களாவே இருக்கலாம், நல்ல தன்மையுடையவர்களாக, கெட்ட குணங்கள் எதுவுமே இல்லாம இப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மனத்தான் மறுவிலர், மறுன குற்றம், உங்களுடைய மனதில் குற்றமே இல்லாதவர்களாகவும் நீங்கள். ஆனால் நீங்கள் யாரை சேர்ந்து இருக்கிறீர்களோ அந்த இனத்தால் இகழப்படுவர். நீங்கள் யாரை சேர்ந்து இருக்கிறீர்களோ அவர்கள் குற்றமுடையவர்களாக இருந்தால் அந்த குற்றம் உங்களுடைய குற்றமாகவும் ஏற்றி கூறப்படும். வேற வழியே கிடையாது. இந்த காட்டுல வேங்கையும் இருக்கிறது, ஒரு மனம். சந்தனத்துக்கு வேற ஒரு மனம் இருக்கு. எல்லாம் வேற வேற நல்ல மனம் வீசக்கூடியவை. ஆனால் அங்க நெருப்பு பிடிச்சது அப்படின்னா, அந்த வெட்டி வைக்கக்கூடிய காட்டுல நெருப்பு பிடிச்சதுன்னா சந்தனத்தினுடைய நிறம் மனம் அப்படியே இருக்க போறது கிடையாது, வேங்கையினுடைய மனம் அப்படியே இருக்க போறது இல்லை. எல்லாம் எரிஞ்சு ஒரே மாதிரி ஆயிடும். ஒரே மாதிரி எரிஞ்சு கறிக்கட்டையாகி சாம்பலாகி ஒரே குணம் தான் அது காட்டும், ஒரே மனத்தை தான் அது காட்டும். எரிப்புண்டு தாக்கிய அந்த சாம்பல் மனம் வந்துடும் எல்லாத்துக்குமே. அது போல நீங்கள் சந்தனம் போல இருந்திருக்கலாம், வேங்கை போல மனமுடையவர்களாக நீங்கள் தனிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரோடு சேர்கிறீர்களோ, நெருப்போடு சேர்ந்த சந்தனம் எப்படி தீயா எரிஞ்சு ஒண்ணு இல்லாம ஆகுமோ அது போல நீங்கள் அவர்களுடைய குணங்களை கொண்டவர்களாகத்தான் கருதப்படுவீர்கள். அதனால சேரும் பொழுது நல்லவர்களோடு சேர்வது, பண்புடையாளர்களோடு நல்லினம் சேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத இந்த அதிகாரம் ஃபுல்லாவே வலியுறுத்துது. மனத்தான் மறுவிலர் ஏனும் மனத்தால் மறு இலரேனும் தாம் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவர். உனத்து வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே எரிபுணம் தீப்பட்ட கால். எரியக்கூடிய அந்த காட்டில், வெட்டி எறியப்பட்ட காட்டில் சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பழமொழியை நம்ம பொதுவான வாழ்க்கையில பயன்படுத்தும். சேரிடம் அறிந்து சேர். அதனால யாரோட சேரணும் என்பதை நாம் தீர ஆராய்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. அதனால இதுக்கு உதாரண பாடல் நாலடியார்ல இன்னொரு பாட்டு 244 இருக்கு. வேம்பின் இலையுள் கனியினும் வாழைத்தன் தீஞ்சுவையாதும் பிரியாதாம். வேப்ப இலையில வச்சு நீங்க வாழைக்காயை பழுக்க வச்சுக்கினா கூட அந்த வேம்பினுடைய கசப்பை வாழைப்பழம் ஒரு நாளும் ஏற்காது. அது அதனுடைய தித்திப்பு அப்படியேதான் இருக்கும். அது போல சில சமயம் இயல்புடையார் கேண்மை அப்படி ஆகலாம் அப்படின்னு பின்னாடி வர பாட்டு சொல்லுது. அதனால நீங்கள் யாரோடு சேர்கிறீர்களோ, நீங்க உங்கள் நண்பன் யார் என்று நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த பழமிதம், அதுதான் இந்த பாடல் இந்த நல்லினம் சேர்த்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல சேர்வதனால என்ன நன்மை, சேராம போகிறதுனால என்ன தீமை, என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்காது அப்படிங்கிறத இந்த 10 பாடல்களும் சொல்லுது. இதே போலதான் நிறைய குறள் இருக்கு. அது உதாரணமா 2 குறள் மட்டும் பார்க்கலாம். மனத்தானாம் மாந்தர்க்குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். இவனோடு சேர்ந்ததுனால அவனுக்கும் இகழ்ச்சி தான் அப்படின்னு ராமாயணத்துல பார்க்கலாம். கும்பகர்ணன், அவனுக்கும் நல்ல தன்மைகள்லாம் தெரியும், அண்ணன் பண்றது தப்புன்னு தான் சொல்றான், ஆனாலும் வேற வழி இல்லாம அந்த போர்ல ஈடுபட்டு அவன் மாண்டு போகிறான். சோ அது போல நல்லினம் சேர்த்தல் அப்படிங்கறத முக்கியமா இந்த அதிகாரம் சொல்லுது. சரி, இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்த அதிகாரத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.